என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவிலேயே உன் தாயானவள் என்னை நீ தொட்டுவிடு. ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் தயாராக இருக்கிறேன். இதனை கேட்டு தெரிந்து கொள்ள நீயும் தயாராக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நின்றுவிடும். இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நாளிலும் இந்த வராகி உனக்காக வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன் முன்னால் நிற்கும். இது போன்ற அவசியங்களை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை கை தூக்கிவிடும் இந்த நேரம். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் விருப்பங்களை உனக்கே என்று நான் சரியாக நடத்தி தர வந்திருக்கின்ற இந்த காலம் மட்டும் நீ எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கிறது என்பது உன் மனதில் நின்று பேசுகின்ற ஒரு வார்த்தையாக மாறிவிட்டதல்லவா? தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது நீ புரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உடனிருப்பது எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் ஒட்டு மொத்தமாக உன் தேவைகளை அறிந்தும் இந்த சூழ்நிலைகளை புரிந்தும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நம்பிக்கையை சரியான நேரத்தில் கொடுத்தும் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைத்தும் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நான் கொடுத்து விட்ட பிறகும் கூட பல நேரங்களில் என் பிள்ளை தன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழப்பதற்கு என்ன காரணம்? தன் மனதில் இருக்கும் உண்மைகளை இழந்து நிற்பதற்கு என்ன காரணம்? தன்னோடு துணை இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்குள் இந்த மனப்பதற்றமோ உனக்குள் இந்த தேவையற்ற எண்ணங்களோ நிச்சயமாக வந்திருக்காது. எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வந்துவிடும். எந்த விஷயமானாலும் இந்த வாழ்க்கையில் நம் விருப்பங்களோடு சேர்ந்து நமக்கு எல்லாமும் சரியாக நடக்கும். இன்றில்லை என்றாலும் அது என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்கு கொடுத்திருக்கும். என் மீது வைத்த பார்வையை நீ விட்டு விடாமல், என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ விட்டு விடாமல் எப்பொழுதும் எனக்காக இந்த தாயின் அன்பிற்காக நீ எதையும் செய்ய துணிந்து நிற்பது உண்மை என்றால் இவை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வரும்போது உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது இனி எந்த நாளும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும்
என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்றால், இந்த விடியலில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடன் இருப்பதை எல்லாமும் நாம் சொல்லி உடன் வருபவர்களை எல்லாமும் நாம் அரைகுறையாக புரிந்து வைத்ததுதான் மிச்சமே தவிர இங்கு வேறு என்ன உனக்கு மிச்சமாகி இருக்கிறது? வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சோதனைகள் உனக்கு வந்திருக்கிறது. நமக்கு ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கும்படியான ஒரு கஷ்டமும் உனக்கு வந்திருக்கிறது. எதையுமே உணர்ந்துவிட முடியாமல் நீ தவித்த தவிப்புகளையும் நான் அறிவேன். உன் தாய் இதையெல்லாமும் அறிந்துதானே உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் வசமாக்க முடிவெடுத்து உன் முன்னால் நிற்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து உனக்கு நான் தந்து விட்ட பிறகும் கூட என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த ஒரு உண்மைகளையும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கையோடு உனக்கு நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் வரை நான் எப்பொழுதும் உன்னோடு பயணிப்பேன். ஏனென்றால் உனக்குள் நம்பிக்கை வர தொடங்கிவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ என்னுடைய உதவி என்ற ஒன்று இல்லாமலேயே தனியாக பயணிக்க தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. தனியாக எதையும் நீ கடந்துவிட தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. எதிர்பார்த்திட முடியாத பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளோடு உன்னை தேடி தொடரும். இந்த நாள் முழுக்க உனக்கு ஒவ்வொன்றிலும் நிறைவான உண்மைகளும் கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து என் பிள்ளை நீ நல்ல மனநிலையோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நேரம் இனி உனக்காக நான் எடுத்து சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கிருக்கும் விஷயங்களோடு நாம் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் தாயானவள் தினம் தினம் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு அர்த்தம் புரிந்துவிடும். வராகி உன் மீது கொண்ட அன்பின் வலிமை என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு என்ன நடக்கிறது என்பது நிச்சயமாக தெரிய வந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த தெய்வத்தினுடைய அருளினால் ஒரு மாற்றம் நடக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். தெய்வம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எடுக்கின்ற முயற்சியினால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மாற்றம் வருகிறது என்பது உண்மை. எதையுமே சர்வசாதாரணமாக நாம் கடந்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மனநிலையோடு உனக்கான எல்லா தேவைகளும் உன்னை தேடி வந்து உனக்கென நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கடந்து வாழும் இந்த வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதும் சரியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான முறையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? உனக்கு எத்தனை பேர் உதவி செய்ய வந்தாலும் உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உனக்காக நான் இருந்து சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நாளைய பொழுது குறிப்பிட்ட ஒருவரின் பெயர் நான் சொல்லாமலேயே உனக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் நாளைய பொழுது செவ்வாய்க்கிழமையினுடைய பொழுது. அதே நேரம் நாளைய தினமானது தேய்பிறை சஷ்டியினுடைய பொழுது. அப்படியானால் இந்த நாளில் அப்பன் முருகனினுடைய அருளோடு நம் வாழ்க்கையில் நமக்கு பல நல்லது நடக்கும் என்பது நீ அறிந்த உண்மை. அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்பதும் உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தேய்பிறை சஷ்டியில் செவ்வாயினுடைய நாயகனான கந்தனை நாம் நினைக்கிறோம். இவரை தாண்டி இன்னொரு ஆணினுடைய அருளாசிகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அது யாராக இருந்துவிட முடியும் என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே அவரை பற்றி உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுவேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தெய்வம் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது. குறிப்பிட்ட இத்தனை நாட்கள் கழித்து நான் உன்னை தேடி வருவேன் என்று அந்த தெய்வம் வாக்குறுதி கொடுத்திருந்தது. நீ வேண்டுமானால் அதை மறந்திருக்கலாம். ஆனால் அந்த தெய்வமானது கொடுத்த வாக்குறுதியை மறக்காமல் உன்னை தேடி வர நினைத்து விட்டது. அதிலும் குறிப்பாக நாளைய செவ்வாய்க்கிழமையில் கந்தன் வருகின்ற நேரத்தில்தான் அவரும் வர வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நாளை உன்னை தேடி வருகின்ற அந்த தெய்வம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்காகவே நடக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதும் உனக்கே என்று எல்லாவற்றையும் சரியாக நடத்துவதும், உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து என்னவென்று நிற்பதும் இந்த தாய் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்லவா? ஒருபோதும் இதை நான் செய்யாமல் இருந்ததில்லை. என் பிள்ளையை எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் இருக்க விட்டதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வென்பதனை உனக்கு கொடுக்க வருகின்ற இந்த நேரம், நீ எதையும் அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை சர்வசாதாரணமாக நீ விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்குள் சந்தேகத்தையோ குழப்பத்தையோ கொடுக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இது நடக்கும் பொழுது இந்த தாய் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து நாம் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையானது ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற சூழ்நிலைகளில் உனக்காக இந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல நன்மைகளோடும் பல உண்மைகளோடும் உன்னை நான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்வது போல கருப்பண்ணசாமி நாளை உன்னை தேடி வருகிறார். கருப்பண்ணசாமியும் அப்பன் முருகனும் உன்னை தேடி வருகின்ற நேரம், என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே இந்த வராகி
ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களை நீ முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதனையும், என்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை அன்போடு அரவணைக்கும் இந்த தாய்க்கு தெரியாதா எந்த நேரத்தில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று, எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உனக்கு சொல்லாமல் செல்லக்கூடாது என்று. நீ ஒவ்வொரு நிலையையும் கடந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் முறையாகவும் புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷங்கள் அத்தனையும் என் பிள்ளைக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களும், நான் உன்னை தொடர்கின்ற இந்த காலங்களும் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை சொல்ல நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களையே உனக்கு சொல்லி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இது போன்ற தருணங்களை எல்லாமும் விட்டுவிடாமல் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை முழுமையாக மன நிறைவுபடுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் பெற்று கொடுக்கும் வரை நீ எப்பொழுதும் எதையும் விட்டு விட்டு வருந்தி கொண்டிருக்காது. எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. வராகி சொல்வது போல நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வருகின்ற கந்தனையும் கருப்பண்ண சாமியையும் நீ மனதார நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை செய்ய தொடங்கு. நிச்சயமாக அந்த காரியத்தில் நீயே நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் பிள்ளை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி முழுக்க முழுக்க நீ உனக்கான தேவைகளை எல்லாமும் ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல சந்தோஷங்கள் நாளைய விடியல் பொழுதில் உன்னை ஆனந்தப்படுத்த தயாராக இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு தந்துவிட நான் தயாராக இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் முழுக்க முழுக்க உன்னை மன நிம்மதியோடு தேடி தொடரும் அத்தனை அதிர்ஷ்டத்திலும் உன்னை முன்னிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி நான் உனக்கு கை கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே வெற்றியின் காலம்தான். உனக்கு தன் நம்பிக்கையை கொடுக்கும் காலம்தான் என்பதனை மறக்காதே. என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மையை பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி இருக்கும் வரை உனக்கு என்றும் நன்மதிப்பு கூடும் வரும் அத்தனை விஷயங்களையும் நடத்துவாள் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.